ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகை கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களையும் தனித்தனியாக அவங்க எவ்வளோ நகை வச்சுருக்குறாங்க, அதுக்கப்புறமா எவ்வளோ நகை வந்து தள்ளுபடி எவ்வளோ நகை வர தள்ளுபடி பண்ணலாம், எத்தனை வருடங்களாக வந்து அவங்க நகை வச்சுருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தள்ளுபடி விவரங்களை வந்து சேகரிக்கிறாங்க, நகைக்கு தள்ளுபடிக்கான லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க, எத்தனை சவரன் வர நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனும் முதலமைச்சர் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பற்றி விவரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எலெக்ஷன் அப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஆனால் யாருக்கெல்லாம் வந்து ஆகும், எப்படி வந்து இதற்கு முன்னாடி அறிவித்த மாதிரியே வந்து எல்லாருக்குமே ஆகுமா, இல்லை ஒரு சிலருக்கு ஆகாதா, என்னென்ன தகுதிகள் வந்து வேணும் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு, அதுக்கப்புறம் எத்தனை சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். நகை எத்தனை சவரன் வரை தள்ளுபடி ஆக போகுது அப்படின்னா 5 முதல் ஒரு 7 சவரன் வரையிலான நகைக்கடன் வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ எந்தெந்த நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சவரன், எந்தெந்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 சவரன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அடிப்படை தகுதிகள் என்ன அப்படின்னா, நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். கூட்டுறவு வங்கியில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த நகை கடன் தள்ளுபடிக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். அதற்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த நகைக்கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ ஆயிருக்கணும். அப்படி ஆயிருந்தால் மட்டும்தான் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 வருடமான ஆகிருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் நீங்கள் கூட்டுறவு வங்கியில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்கணும். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கூட்டுறவு வங்கியில் இருக்கணும். அதற்கப்புறமா உங்களுக்கு 1 வருடமான ஆகிருக்கணும் உங்கள் நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 அல்லது 3 முறை நீங்கள் வட்டி கட்டி நீங்கள் வந்து மறுபடியும் மீட்டு அந்த மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிர்க்கடன். யாரெல்லாம் வந்து பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லா விவசாயிகளுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி ஆக போகுது. ஸோ முற்றிலுமே விவசாய கடன் பயிர்க்கடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முற்றிலுமே நமக்கு தள்ளுபடி ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விவசாய கடன் வந்து தள்ளுபடி ஆகும். அதுக்கப்புறமா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகிறவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நகைக்கடன் நீங்கள் வச்சுருந்தீங்களாலும் அதற்கும் தள்ளுபடி ஆகும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சுய உதவி குழுக்களில் நீங்கள் வந்து லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து அந்த லோனை முழுவதுமாக ரத்து பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து 50,000 லோன் வாங்கியிருந்தாலும், நீங்கள் 1,00,000 நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் முழுவதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக கவர்மெண்ட் குழுக்கள் மூலமாக நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக வந்து ரத்து பண்ணுறாங்க. அதாவது முழுவதுமாக உங்கள் கடன் வந்து அடைக்கப்பட்டுரும். நீங்கள் எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு தையல் மிஷின், அப்புறம் வண்டி, நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வீலர் தையல் மிஷின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் வாங்கியிருப்பாங்க. பாதி பணம் அவங்க கொடுப்பாங்க, பாதி பணம் இவங்க கட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே அந்த கடனுமே வந்து தள்ளுபடி ஆக போகுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் குறிப்பாக எல்லா மாவட்டம் 38 மாவட்டங்கள்லேயும்
யார் யாரெல்லாம் வந்து கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்குறாங்க, எத்தனை வருஷமாக அவங்க நகைக்கடன் வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் இதற்கு முன்னாடி வந்து இவங்க நகைக்கடன் தள்ளுபடி வந்து வாங்கியிருக்கிறாங்களா வாங்கலையா அப்படின்றதையுமே வந்து அவங்க லிஸ்ட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு 7 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஸோ உங்களுக்கு கூட்டுறவு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுடைய ஆதார் எண்ணையும் பேன் கார்டையும் நீங்கள் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். அப்படி இணைச்சிருந்தால் மட்டும்தான் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க உங்களை இயர்லி இன்கம்ஸ், அதாவது சும்மா வந்து எல்லாருக்குமே வந்து நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் போடுறீங்க, எவ்வளோ இன்கம் வந்து இயர்லி நீங்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களா, வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவங்களா, இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்து தான் வந்து நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி வந்து பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டை இணைக்கலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த மகளிர் பணம் வாங்குகிறாங்களோ, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குகிறாங்களோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து அடுத்தடுத்த தகவலை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.